எனக்கு உங்கள் ஃப்ரெண்டு தர்மராஜ் சொல்லுமா. பையன் வந்திருந்தாப்புல. சரி. அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ மன கஷ்டத்தை தான் என்கிட்ட சொன்னாப்புல. அவன் எல்லாருக்கிட்டையும் நிறையா சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தாப்புலையாவா. சரி. அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு போய் என்ன சொல்லிட்டு வந்திருக்காப்புல, தங்கச்சியிட்ட நான் பாதி சொத்தை கொடுத்துட்றேன் சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒரு பத்திரத்தில் ஒரு கையெழுத்து போட்டால் போதும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறா. படித்து பார்த்துருக்குறா தங்கச்சி, எல்லாம் படித்து பார்த்துட்டா. அப்புறம் பார்த்ததுன்னா அதில் பாதி கடன் இருக்குது, அது கடனை கட்டுன்னு தங்கச்சி சொல்லியிருக்கிறா. சொல்கிறதே எனக்கு புரியல. தர்மராஜ் பையன் இருக்கிறாப்புல இல்லை, தங்கச்சிக்கு சொத்து பாதி கொடுத்துருக்குறா. பாதி கொடுத்துருக்கா? எப்படி கொடுத்தா? இல்லை கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. சரி, அப்போ கேட்டால் கொடுத்தா நாங்கள். ஆமாம். அப்புறம் அதனால அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, நான் பாதி கொடுத்துட்றேன் உனக்கு, ஆனால் பாதி கடன் இருக்குதுல்ல. ஆமாம், கடன் இருக்குது. அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக வாங்கின செலவுகள் நிறையா இருக்குது. இல்லை. ஆமாம், உனக்காக படிக்க வச்சு நகை நட்டெல்லாம் போட்டு கொடுத்தது கல்யாண கடன் தான் இருக்குது. அது வந்து அப்பா விட்டுட்டு போனது ஒரு 30 லட்சம். அதில் 15 லட்சத்தை நீ கட்டு அப்படின்னு ஒரு பத்திரத்தை எழுதி கொடுத்துருக்குறான். சரி. அதை கேட்டுட்டு அவன் என்னங்கிறான், இது என்ன ஒருத்தர் இல்லை பக்கத்தில், எங்கள் மாமனார் மாமியார் மச்சானும் இல்லை, அவங்க காதுக்கு போனது எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி இருக்கும்? சொத்துல பாதி கேட்கறது நியாயம், கடனை கட்ட சொன்னால் நான் எப்படி கட்டுவேன்? இது நியாயம் இல்லாத வேலை. நீங்கள் செஞ்ச கடன் நீங்களே தான் கட்டிக்கணும். எனக்கு கொடுத்தீங்கனால அது பொட்டை பிள்ளைக்கு கொடுத்தது, அது நான் கட்ட மாட்டேன். கட்ட வேண்டாம் சாமி, இப்போ என்னால் முடியல, ஹோட்டல் வச்சு நஷ்டமாகி போச்சு, அதனால கொஞ்சம் கடன் இருக்குது, நீ கொஞ்சம் கட்டு அப்படின்னு நான் கேட்குறேன். இதில் என்ன தப்பு அப்படிங்கிற பையன். நீ என்ன சொல்ல வர்றேன்னா, சொத்துல பாதி ஏற்கிற கடனும் பாதி ஏற்றுக்க அப்படின்னு நீ சொல்ல வர்ற. நான் சொல்லல, பையன் அப்படின்னு அவகிட்ட சொல்கிறேன், சிரமமாக இருக்குது, எனக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிறேன். அவள் அதெல்லாம் முடியாது, எனக்கு முடியாதுங்கிறான். சொத்துல பாதி இருக்க சொத்து எனக்கு அப்பத்தானே கெத்தா இருக்கு. நான் கடனை கட்டின எப்படி இருக்கு, எங்க மாமனார் மாமியார் பேச மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களா? பையனுங்க நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டது, அது வேற என்னமோ பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகி போச்சு, இப்போ ஹோட்டலில் வச்சு அதுவும் லாஸு, பக்கத்தில் இருந்த இடத்த வேணா உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. சொன்ன பிறகு ஆனால் கடனை மட்டும் கட்ட மாட்டேங்கிறிய, நீ பாதி கடன் இருக்குது அதை கட்டு அப்படின்னா கட்ட மாட்டேங்கிறா தங்கச்சி அப்படிங்கிற என்கிட்ட பையன். எப்படி கேட்க முடியும்? நம்ம சொல்கிறது நியாயம்தான், இது நியாயமான பேச்சு தான். இந்த நியாயத்துக்கு போகிறோமா அவன் என்ன சொல்கிறா? சட்ட ரீதியாக எங்களுக்கு என்ன சொத்துல பங்கு பாதி இருக்குது அப்படின்னு கேட்குற, கடனை பங்கு இருக்கணும் சட்டம் இல்லை அப்படிங்கிற. சட்டம் இல்லை, ஆனால் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறா. யாரு சட்டத்தை எப்போ போய் கொண்டு வர்றது, எப்போ போய் கொண்டு வரணும் இல்லை, மனசாட்சிக்கு பொதுவா அவன் மனசாட்சி இல்லாத உனக்காக செஞ்சது தான். அப்பா போயிட்டாரு, அதனால வந்து உனக்காக செஞ்சது தான், படிக்க வச்சு நல்லா நல்ல இடமா பார்த்து நகை நட்டு போட்டு நல்லா கட்டி கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த கடன் வந்து இப்போ என்னால் கட்ட முடியல, இப்போதைக்கு வந்து ஒரு 5 லட்சம் கடன், அதை ஏற்றுக்கோ அப்படின்னு அழுகிறாப்புல. அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறா புள்ள. அது எப்படி நான் ஏற்றுக்குவேன்? சொத்துல தான் எனக்கு பாதி வேணும், நான் கடனை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறேன். கடன் நான் எதுக்கு ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறேன். நான் என்ன பண்ண சொல்கிறேன்? நீ நான் சொல்கிறேன் சொல்லியாச்சு. அண்ணன் என்ன பண்ணுறான் பையன், தீபாவளிக்கு எல்லாம் சீர் பாரு எல்லாம் செய்யலாம் எல்லாம் போட்டு மறுபடியும் எல்லாம் நோம்பி நொடிக்கு எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறா. எனக்கு இந்த சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறா தங்கச்சி. இப்படி பேர்பட்ட தங்கச்சி எனக்கு வேணுமா? என்ன பண்றது? கள்ளிப்பால் கொடுத்தும் கூட கொன்னே போட்டிருக்கலாம். அவங்க அம்மா வைக்கணும், கள்ளிப்பால் கொடுத்து கொள்றத. இந்த மாதிரி தங்கச்சி எனக்கு எதுக்கு அப்படிங்கிறா. அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தானா. சரி, அவங்க அம்மா என்ன பண்ணுவா? இவனுக்கு சொல்லுவாள், அவளுக்கு சொல்லுவாள். ஓத்தில் சொல்கிறா, இருந்தாலும் தங்கச்சி மேலே பாசம் இல்லாமல் இல்லை, இருந்தாலும் அந்த மாதிரி பிள்ளை, இந்த மாதிரி பிள்ளை எனக்கு வேண்டாம். சரி வேண்டாம், முறை அந்த போயிரு இப்படி இருந்தா. அது ஒரு முறை அத்து கொடுத்தா அவள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற. வசதி இல்லாத என் அண்ணன் எதுக்கு இங்கே வீட்டுக்கு வர்றான்னு நினைக்கிறா. உண்மை அப்படித்தான். என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா, கொடுக்கலனா அவள் வாங்கிட்டு போயிடுவா. கேஸை போட்டு வாங்கிட்டு போகிறது பெருசு இல்லை, பாசம்னு ஒன்று இருக்குதல்ல. அது பாசத்தை கொண்டே தண்ணியில் எழுதிடும்.
தண்ணி அடிச்சு ஏப்பா இந்த பையன் இவ்வளோ கஷ்டப்படுறா, கொஞ்சம் ஸ்கூலுக்கு வரானு அனுப்புறதுக்கான பிள்ளை பசங்க படிக்குது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ண எனக்கு தங்கச்சி சப்போர்ட் பண்ண இதை வாங்கி பேசிட்டு போ. அவருக்கு வர டீ கொடுக்க மாட்டாவ போ. நம்மளுக்கு கொடுத்தா அப்ப நீ எங்கிட்டே இருந்து பேச்சு பேசுற. இதை வாங்கி அவங்க சோறு தண்ணி காய்ச்சோம். சோறு தண்ணி காய்ச்ச மாட்டா, தண்ணி காய்ச்ச அப்படி இல்லை, எல்லாம் கஷ்டம்தான். இதை வாங்கிட்டு போய் சாப்பாடு ஆக்கி சாப்பிடணுமா, அவளுக்கு ஏற்பட்ட சொத்து கிடக்குது, எதுக்கு இப்படி அலையிறா அந்த புள்ள அப்படின்னு தான் நாங்கள். சொத்தோட சொத்து சேர்க்கணும் அவ சேர்க்கிறா, சரியா? சொத்தோட சொத்து சேரணும், அதுதான் கெத்தா இருக்கணும் அப்படின்னு கெத்து காட்டணும் அப்படிங்கிறா. எங்க வீட்டுல கொடுத்த சொத்து அப்படின்னு. சரி கொடுத்துரு சொல்லு. நீ உங்கள்கிட்ட தான் சொன்னா, நான் சொல்கிறத சொல்லியாச்சுன்னு நீ சொல்கிறது தான் பாக்கி இப்படிங்கக்கா அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னா பையன். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்ககிட்ட பேச சொல்கிறேன், 4 பேர்த்து வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி நீ சொல்லியிருந்தா சரி. நான் என்னத்தை போய் அவங்ககிட்ட பேச போகிறேன்? என்னத்தமா போய் பேச முடியும்? அவங்க ஒத்து வந்தா தானே பேசலாம். ஒத்து வர மாட்டான்னு தெரியுதாச்சு. எதுக்கு கொஞ்சம் பேசி பாருங்களேன். எத்தனை தடவை பேசுறது? எதுக்கோ இன்னொரு தடவை பேசி. சரி.